வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபிட் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சாலும் நீங்க கண்டிப்பா தாராளமாக கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஒரு வீடியோ உங்களுக்காக நிச்சயம் வரும். எந்த இடத்தில் வைத்தாலும் உங்களை அதிக அளவில் புகழ்ந்தும் உங்களை போல் ஒரு பெண் இல்லை என்றும் எப்போது ஒரு ஆண் கூறுகிறானோ அந்த ஒரு ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் பார்த்தீங்கன்னா உன்னை போல ஒரு பொண்ணை நான் பார்த்ததில்ல, உங்களை எப்போ பாரு அதிக அளவில் புகழ்ந்து பேசுவதுன்னு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஆணை விட்டுறாதீங்க. முக்கியமான ரீசன், அந்த ஒரு ஆண் அப்படி சொல்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். ஒரு சிலவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கூட அப்படி சொல்லுவாங்க. அண்ட் ஒரு சிலவங்க உங்கள் மேலே நிஜமான அன்பு வச்சும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பர்டிகுலர் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ஆணை நீங்கள் விட்டுட்டு போகாமல் இருக்க பாருங்கள். மோஸ்ட்லி உண்மையாக தான் இருப்பாங்க. பட் ஒரு சில ஆண்கள் பொய்யா ஏமாத்துறதுக்காக கூட இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால நீங்கள் அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காதலிக்கும் ஆண் உங்களிடம் விட்டு கொடுத்து போகிறார்கள் என்றாலே அந்த ஒரு ஆணை நீங்கள் காரணத்தை கொண்டு விட்டு விடாதீர்கள். நிறைய பேர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் இருக்கவே இருக்காது. இந்த விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மைன்றது இங்கே நிறைய லைஃப்பில் இருக்கவே கிடையாது லவ் பண்ணுற போது. ஆனால் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் உங்ககிட்ட விட்டு கொடுத்து போகிறாங்கனாலே சத்தியமாக நீங்கள் அவங்க எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா அவங்க உங்களை விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வேணுன்றது தான் அர்த்தம். அவங்கள நீங்கள் விட்டுட்டேங்கன்றது உங்களுக்கு தான் கஷ்டம், அவங்களுக்கு கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அவரும் காதலிக்கும் பொழுது உங்களுக்கிடையில் எவ்வளவுதான் நம்பிக்கை இருந்தாலும் மற்றவர்கள் வந்து சந்தேகத்தை தூண்டினாலும் அவர் நம்பாமல் உங்களை நம்பும் ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். நீங்களும் அவங்களும் விரும்புறீங்க, அவங்களுக்கும் நிறைய நம்பிக்கை இருக்கு, அந்த லவ் ரொம்ப ட்ரஸ்டபுளா இருக்குன்னு நீங்களும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. பட் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ யாரோ ஒருத்தங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ்வுக்குள்ள சந்தேகத்தை தூண்டுறாங்க. அந்த பெண் தப்பானவன், அந்த ஆண் தப்பானவன்றது சொல்லும் பொழுது நீங்க அந்த ஒரு ஆணையும் அந்த ஒரு பெண்ணையும் நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதுதான் உங்களுடைய காதல், அதுதான் உங்களுடைய அன்பு. ஸோ நீங்க விரும்பக்கூடிய ஆண் அவங்கள நம்பாம உங்களை நம்புறாங்க, முழுக்க முழுக்க நீங்க உண்மையா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்கன்னா சத்தியமா அந்த ஒரு ஆணை நீங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் எப்பவும் விட்டுறாதீங்க. ஆண்கள் தான் இல்லை, பெண்களும் அப்படி இருந்தாங்கன்னா அந்த ஒரு பெண்ணையும் நீங்க உங்க லைஃப்ல எப்பவும் விட்டுறாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எப்போது வந்தாலும் தன் மட்டும் தப்பித்தால் போதும் என்று நினைக்காமல் உங்களிடம் இருக்கும் ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல பிரச்சனைகள் வரும். அப்போது அந்த ஆண் தப்பிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். தான் மட்டும் தப்பிச்சா போதுன்னு அந்த ஆண் அங்கிருந்து போகாம உங்களையும் கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல எதிர்த்து நிற்பான் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆண் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா நீங்க அந்த ஒரு ஆணை விட்டுறாதீங்க. ஏன்னா இங்க மோஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் பீப்புள கிடைக்காத ஒரு விஷயம்னா நம்பிக்கையும் அதை எடுத்து நமக்காக ஒருத்தர் இருக்கான்ற ஒரு எண்ணம் தான். இங்க நிறைய நபர் லைஃப்ல நமக்காக ஒருத்தர் இருக்கான்ற எண்ணம் இருந்துகிட்டே இருந்தாலும் ஒரு சில தினங்கள்ல நம்ம ஒரு அனாதை தான், நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தனிமையை தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போயிடுவாங்க. ஸோ உங்களுக்காக ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களை நீங்க விட்டுறாதீங்க. உங்களுக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் அதிக அளவில் கஷ்டப்பட்டு உழைத்து உங்களுடன் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த ஆணை நீங்கள் எப்போதும் விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்கள் உங்க கூட வாழணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் எடுப்பாங்க. முக்கியமாக சொல்லணும்னா அவங்க உங்க கூட வாழணும் அப்படின்றதுக்காக என்ன ஒரு விஷயம்னாலும் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை முன் வச்சு நிறைய விஷயங்களை முன்னேற்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆண் உங்க லைஃப்ல இருக்காங்கன்னா அதை மீன் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல உங்க கூட வாழணும்னு நினைச்சு இருக்கக்கூடிய ஒரு ஆண் உங்க லைஃப்ல இருக்காங்கன்னா நிச்சயமா அந்த ஒரு ஆணை நீங்க எந்த ஒரு ரீசனுக்காகவும் எப்பவும் சரி கழட்டி விட்டுறாதீங்க, ஏமாத்தவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஆண் உங்க லைஃப்ல திரும்பி கிடைக்காம போயிடலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சொல்றேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதடா, பாய் பாய்.